الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் துவா என்பதுதான் வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா தொடர்பாக கூறிய நபிமொழிகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான பல்வேறு அடிப்படைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். சஹீஹுல் புகாரியிலே 6340வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மாலம் யஅஜல், உங்களில் ஒருவர் அவசரப்படாத காலமெல்லாம் அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படும். நாம் அவசரப்படாத காலமெல்லாம் நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான். அப்ப அவசரப்படுதல் என்றால் என்ன? நபிகள் நாயகம் சொல்றாங்க, யகூல், அந்த பிரார்த்தனை செய்தவன் கூறுவான், தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தேன், எனக்கு பதிலளிக்கப்படவில்லை என்று என்ன செய்வான், கூறுவான். அப்ப இந்த மாதிரி பேசுவது, நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தரல, அல்லாஹ் கண் முழிச்சு பார்க்கல. பெண்கள் எல்லாம் சர்வசாதாரணமா என்ன செய்யும், பழைய காலத்தை பெண்கள்ட்ட இந்த மாதிரி பேச்சுக்கள், அல்லாஹ் என்ன செய்யல, கண் முழிச்சு என்ன பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்வது நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்குரிய உள்ள ஒரு நிராசை. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் பதிலளித்துக் கொண்டே இருப்பான். எதுவரை? மாலம் எதுபி இஸ்மின் அவ் கத்தியஅத்தி ரஹ்மின், பாவமான காரியத்தையோ அல்லது உறவுகளை துண்டிக்கக்கூடிய காரியத்தையோ பிரார்த்திக்காத வரை ஒரு அடியானுக்கு அல்லாஹ் பிரார்த்தனை, நம்ம கேட்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் தந்துகிட்டே இருப்பான். நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஆனால் நம்ம கேட்கக்கூடியது பாவமான விஷயமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரத்த உறவுகளை துண்டிக்கக்கூடிய உறவுகளா விஷயமா இருக்கக்கூடாது. அதே போன்று மாலம் இஸ்தாஜில், அவசரப்படாத காலமெல்லாம் இந்த ரெண்டும் இல்லாம ஒரு அவசரப்படாம அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அப்போ கீழே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மல் இஸ்திஜால், அவசரப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, யகூல் கத் தஅவுது வ கத் தஅவுது ஃபலம் அர யஸ்தஜீபு லி, நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனக்கு இறைவன் பதிலளிப்பதாக நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபயஸ்தஹ்சிரு இந்ததாலி, அந்த இடத்திலே அவன் சலிப்படைந்து நிராசை அடைந்து வயதோ துஆ, பிரார்த்தனையை செய்து விடுவான், விட்டு விடுவான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கேட்கும்போது நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் தர்றான். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய அல்லாஹ் மீது வைத்துள்ள ஈமான் அல்லது நமக்கு அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மனித பார்வையில் கொஞ்சம் தாமதிக்கிற மாதிரி என்ன செய்ய தெரியும். அப்ப நாம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பிரார்த்தனையில நாம சோர்வடைந்து சலிப்படைந்து விடக்கூடாது. அப்படி சலிப்படையும் வச்சுக்கிடுங்க, அந்த சலிப்படைவதுதான் நம்முடைய பிரார்த்தனை ஏற்கப்படாமல் போவதற்குரிய ஒரு காரணமா என்ன செஞ்சிடும் ஆயிடும்.
நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் எனக்கு என்ன செய்யல தரல அப்படிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. நம்ம ஏற்கனவே நம்ம நேரத்தோடு செய்கிறப்ப ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம், நபியா சொல்றாங்க, நாம பிரார்த்தனை செய்யும் போது ஒன்று அல்லாஹ் கேட்டதை சீக்கிரமா தருவான், அல்லது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் செய்வான், மன்னிப்பான், அல்லது மறுமையில் சேமிப்பா அல்லாஹ் செய்வான், ஆக்குவான். நம்முடைய விஷயத்துல நம்முடைய இறைவன் மிக கருணையானா அல்லாஹ் செய்யறான் இருக்கிறான். நமக்கு மறுமை அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கூட அல்லாஹ் செய்யலாம். சில நேரங்களில் இவன் இதை கேட்பதை விட இவனுக்கு மர்ம அந்தஸ்தை உயர்த்தி கொடுப்போம் அல்லாஹ் முடிவு செய்யும் போது அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுமே நம்முடைய விஷயத்தை என்ன செய்யும், மிக சிறந்ததாகத்தான் இருக்கும். அப்ப நாம என்ன செய்யக்கூடாது, ஒருபோது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிடக்கூடாது. நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தரல அப்படின்னு செஞ்சிடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி சொல்வது நம்முடைய பிரார்த்தனை ஏற்கப்படாமல் போவதற்குரிய ஒரு காரணமா என்ன செய்யும், அமையும். அதே போன்று நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இவங்க முதல்ல அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியா செஞ்சாங்க இருந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அபூ சலமாவுடைய மனைவியா இருந்தாங்க. அதுக்கு பிறகு அபூ சலமா மௌத்தான பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா செய்றாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி அபூ சலமாவுடைய அவங்களோட வாழக்கூடிய காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தி. உம்மு சலமா சொல்றாங்க, சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் செவியிட்டேன். நபிகள் நாயகம் சொல்லியிருந்தாங்க, மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்து, ஒரு முஸ்லிமுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும், சாதாரண ஒரு கல்லு தட்டி ரத்த வர்றது, ஒரு முள்ளு குத்துறதுல இருந்து எந்த ஒரு அற்பமான ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி, அல்லது மிகப்பெரிய எந்த துன்பம் ஏற்பட்டாலும் சரி, நோயோ வறுமையோ கஷ்டமோ எந்த ஒரு துன்பம் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்டாலும் அவன் கூற வேண்டும், அமரஹுல்லாஹ், அல்லாஹ் கட்டளையிட்டவர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆன்ல அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா வநப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஷ்ஷிரிஸ் சாபிரின், நாம் உங்களை பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் விளைச்சல்கள்ல குறைவை ஏற்படுத்தியும் உயிர்களை கைப்பற்றியும் அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு என்ன செய்யுங்க, நற்செய்தி சொல்லுங்க. எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் ரசூல் என்ன வழிகாட்டி இருக்கிறாங்களோ அந்த எல்லையை மீறாமல் இருக்கிறது தான் பொறுமை. அப்ப அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. பொறுமையாளர்கள்னா யாரு? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். இதை இன்னா லில்லாஹ் நாம அதிகமானவர்கள் மரணித்தவர்களுக்கு மட்டும் அப்படி நாம நினைக்கிறோம். மரணித்தவர்களுக்கும் சொல்லலாம், ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அது ஒரு துன்பம் தான், அதுக்கும் சொல்லலாம். ஆனால் இது மௌத்தா போனா மட்டும் சொல்றது கிடையாது. எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும், திடீர்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், கரண்ட் போயிடுச்சு, நமக்கு ஒரு புழுக்கமா இருக்குன்னு வச்சுக்கிறோம், அது ஒரு துன்பம் தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு கல்லு தட்டிடுச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ எந்த ஒரு துன்பம் ஏற்பட அஸாபத்துஹும் முஸீபா, எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடைய, வானம் பூமி, லஹு மாஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். நமக்கு என்ன செய்யாது, எதுவுமே கிடையாது. என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய ஊரு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை எல்லாமே தற்காலிகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு காலம் அஜர் வச்சிருக்கிறானோ அது வரைக்கும் தான் என்னுடைய. அதுபோல நம்ம மௌத்தாயிட்டோம் வச்சுருக்க, எதுவுமே நம்முடைய என்ன செய்யாது, கிடையாது. நாளைக்கு அல்லாஹ் நம்மள மறுமையில மனுஷத்தை உயிரோடு எழுப்பும் போது கூட எப்படிதான் அல்லாஹ் எழுப்புவான், நிர்வாணமாக தான் எழுப்புவான். கமா நாம் உங்களை எவ்வாறு படைத்தோமோ அவ்வாறு நம்மிடம் வந்துவிட்டீர்கள். நம்ம தாயுடைய வயதிலிருந்து பிறக்கும் போது நிர்வாணமா பிறந்தோம். அது மாதிரி மனுஷத்தை அல்லாஹ் உயிரோடு எழுப்பும் போது ஒன்றும் இல்லாம நம்ம என்ன செய்வோம், நிர்வாணமாக தான் போய் நிற்போம்.
அப்போ ஒட்டு மொத்தத்துல எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது. நாம அல்லாஹ் தான் செய்ய போறோம், திரும்பி செல்ல போயிடும். இந்த நம்பிக்கை வந்து வச்சுக்கிடுங்க, எந்த ஒரு துன்பமும் நமக்கு என்ன செய்யாது, பாதிக்காது. எந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிகின்றதோ, எந்த அளவுக்கு நம்ம அல்லாம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு துன்பங்கள்ல நம்ம என்ன செய்யலாம், விடுபடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக ஒரு வாசகத்தையே சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும் அஜ்ஜுர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நீ கூலி வழங்குவாயாக. நமக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் எனக்கு கூலி வழங்குன்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரெண்டு கூலி, ஒன்றா துன்பத்துக்கு நிவாரணம், இன்னொன்று மறுமையில் அதற்குரிய கூலி. ரெண்டு கூலி எனக்கு என்ன செய்து தந்துவிடு. அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, அதை விட சிறந்த ஒன்று எனக்கு பரிகாரமாக தந்துவிடு. எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு, ஒரு வீட்டில் வந்து ஒரு தகப்பனார் குடும்பத்தை சுமக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, பெரிய மௌத்தாயிட்டாரு. தகப்பனார் மூலமாக அந்த குடும்பத்தை காப்பாற்றிய இறைவன் வேறொரு சோர்ஸை உண்டாக்காமையா இருப்பான். அல்லாஹ் ரப்பல் நாடினால் சில நேரங்களில் சில குடும்பங்களுக்கு அந்த குடும்பத்தை யார் தாங்கி நிற்கிறாங்களோ அவங்க மௌத்துக்கு பிறகு மிகச்சிறந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அமைச்சு கொடுத்துருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது. நம்மை உயிரோடு இருக்கும் நம்முடைய பார்வையில நம்ம இல்லாத எதுவுமே நடக்காது நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உதவியை வந்து யாருக்குனாலும் அல்லாஹ் செய்வான், கொடுப்பான். அப்போ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, அதை விட சிறந்த பரிகாரம், எனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதை விட சிறந்த பரிகாரத்தை எனக்கு என்ன செய்து விடு, தந்து விடு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். அல்லாஹும் மக்ஜூர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு கூலி வழங்குவாயாக. வ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒரு பரிகாரத்தை எனக்கு ஏற்படுத்துவாயாக அப்படின்னு நம்ம எந்த துன்பம் ஏற்பட்டால் நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம்னா இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு கைரம் மின்ஹா, அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு அதை விட சிறந்த பரிகாரத்தை ஏற்படுத்தியே தீர்வான். நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய நம்பிக்கை, அல்லாஹ் மீது வைத்துள்ள நம்பிக்கை, இதை பொறுத்து தான். நம்ம நம்பிக்கை இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லும் போது கண்டிப்பா அல்லாஹ் உள்ளது அறியக்கூடியவர். அப்ப இறைவன் மீது நம்பிக்கை வைத்து சொல்லும் போது கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான், அதை விட சிறந்த பரிகாரத்தை ஏற்படுத்துவான். அது துனியாவில் இருக்கலாம், அது ஆகிரத்தில் அல்லாஹ் சில தரலாம், அது ரெண்டுலையுமே அல்லாஹ் செய்யலாம், சேர்த்து இறைவன் தருவான். அப்ப இந்த இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த போதனையை வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, காலத் ஃபலம்மா மாத்த அபூ சலமா, அபூ சலமா மரணித்த போது குல்து, அவங்க நினைக்கிறாங்க, ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் அபீ சலமா, அபூ சலமாவை விட முஸ்லிம்கள்ல யாரு சிறந்தவரா இருக்க முடியும்? எந்த மாதிரி பார்வை வந்து பொதுவாக எல்லாருமே தன்னை ஒத்த தகுதிக்கு தான் சிவா பார்ப்பாங்க. மனித பார்வை அதுதானே. நம்ம வந்து ஒரு விஷயத்தை உம்மு சலமா ரலியல்லாஹு வந்து அபூ சலமா விட சிறந்த ஒரு முஸ்லிம் யார் இருக்க முடியும்னு பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் நினைச்சு பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறை தூதர், அந்த அளவுக்குலாம் கற்பனை செய்யாது. போக நம்ம ஒரு வசதி வாய்ப்பை பார்க்கறோம், நம்ம சுற்றி உள்ளவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அப்போ அவங்க மற்ற சகாபாக்களை எல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்போ அவங்களுடைய பார்வைக்கு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அபூ சலமாவை போன்ற சிறந்த கணவர் அவங்களுக்கு என்ன செய்யல, அமைய முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எண்ணம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் அபீ சலமா, அபூ சலமாவை விட முஸ்லிம்கள் யாரு சிறந்தவராக இருக்க முடியும்? அவ்வளவு பைத்தின் ஹாஜர இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த முதல் குடும்பம் யாரு? அபூ சலமா உம்மு சலமாவுடைய குடும்பம் தான். அந்த தியாக வரலாறு பெரிய ஒரு வரலாறு, அதை நாம் படிக்கும் பொழுது நம்ம கண்ணீர் வரக்கூடிய ஒரு வரலாறு. அப்ப குடும்பத்தோட கனவை இப்போ நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் வந்தாங்க, தனியாத்தான் வந்தாங்க. பின்னாடி தான் குடும்பம் வந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் தனித்தனியாக தான் வந்தாங்க. பின்னாடி தான் குடும்பம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிர்பந்த சூழ்நிலை. குடும்பத்தோடு முதலாக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டவங்க யார் தான்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சலமா அவங்களுடைய குழந்தை சலமா. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, முதல் தியாகத்தை வச்சு தான் அவங்க மதிப்பிடுறாங்க. குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்த குடும்பம், இந்த அபூ சலமா விட சிறந்த முஸ்லிம் யார் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க நினைச்சிட்டு சும்மா இன்னி குல்துஹா, பிறகு நான் என்ன செய்தேன், அல்லாஹ் நம்பிக்கை வச்சு அந்த துவாவை நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ அவங்க சொல்றாங்க, ஃபஅஹ்லஃபல்லாஹு லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை இதை செய்தான்.
அபூ சலமாவுக்கு பகரமாக எனக்கு ஆக்கி கொடுத்தான். அப்ப அவங்க நினைக்கிறாங்க அபூ சலமாவை விட சிறந்த கணவர் யார் இருக்க முடியும் அப்படியே நினைக்கிறாங்க. நினைக்கும் போது ரசூலுல்லாஹ்விடம் கற்பனைக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது, அவங்க நினைக்கல. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மனிதரை விட இந்த உலகத்துல வேறு ஒரு சிறந்த மனிதர் கியாமத் நாள் வரைக்கும் வர முடியாதோ அந்த சிறந்த மனிதரை என்ன செய்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பகரமாக எனக்கு அல்லாஹ் என்ன செய்தான், ஆக்கி தந்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய பிரார்த்தனையில் நமக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு துன்பம் ஏற்பட்டவுடனே முதல்ல அல்லாஹ் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். மருத்துவம் எல்லாமே அது பின்னாடி தான். முதல்ல இறைவன் மீது தான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை என்ன செய்யணும் இருக்கும். நம்ம ஒரு மருத்துவம் பார்த்தா கூட அல்லாஹ் நான் தான் என்ன செய்யும், ஷிஃபா என்ன செய்யும் கிடைக்கும். அப்ப நம்ம பெரும்பாலும் நம்முடைய இன்றைய மனநிலை எப்படி இருக்குது, முதல்ல எடுத்தவனே மருத்துவம், மருத்துவத்தை தாண்டி அதுக்கு பிறகு அதுல ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொன்ன பிறகுதான் அல்லாஹ் நினைக்கக்கூடிய கதில் என்ன செய்யறாங்க போறாங்க. அப்படி கிடையாது. துன்பம் ஏற்பட்ட மறு கணமே அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடணும், கையேற்ற. அதான் ஒரு முஸ்லீமுடைய நம்ம ஈமானுடைய ஒரு அடிப்படையா என்ன செய்து இருக்குது. அப்ப நாம எந்த ஒரு துன்பம் ஏற்பட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லா நிவாரணத்தையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். நாம அதுல ஆர்வம் செலுத்துறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப இவ்வளவு பேருக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த துவாவை மனப்பாடம் பண்றதுக்கு 900 கோடி ரூபாயா தேவைப்படும் போது இல்ல 80 லட்சம் ரூபாய் ஆகும் போதான் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து துவாவை என்ன செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். பேச்சுக்கு செக் பண்ண வச்சுக்கிடுங்க. எத்தனை பேர் நம்ம ஆர்வம் காட்டுறோம், எல்லாரும் என்ன செய்யணும், ஏதோ கேட்கிறோம் போறோம். அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்கள்ல ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு நம்ம செய்ய மாட்டோம், காட்ட மாட்டோம். அது பெரிய ஒரு பாதிப்பு நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் நமக்கு நம்முடைய நம்பிக்கை வலுவானதா இல்லை என்பதற்குரிய விஷயம். முயற்சி செய்யணும். அல்லாஹ் ரசூல் சொன்னதை தாண்டி நமக்கு என்ன பெருசா இருக்க போகுது. அப்ப நம்ம இந்த மாதிரி மார்க்க விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும், துவாக்களை மனப்பாடம் பண்ணணும், அதை வாழ்க்கையை அப்ளை பண்ணணும். எவ்வளவோ துன்பத்துக்கு அனுகூலமா இல்லைங்களா, ஒவ்வொரு ஆட்டையா இந்த ரமதான் மாசத்துல எவ்வளவோ பேர் ஒவ்வொரு ஆட்டையா போய் கெஞ்சுறாங்க. எனக்கு மாசத்துக்கு 12,000 ரூபாய் மருத்துவத்துக்கு ஆகுது, அதுக்கு ஆகுது, இதுக்கு ஆகுது. அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நாம நம்ம படைத்த இறைவன் நான் உனக்கு ஃப்ரீயா தர்றேங்கிறான். உனக்கு நோயை நீக்கிறேன், உனக்கு வசதியை தர்றேன், உனக்கு ஆரோக்கியம் தர்றேன் அதான் சொல்றான். அதுலயே நம்முடைய சமுதாயமே கவனம் செலுத்துவதில்லை. 2 காரணம். ஒண்ணு ரெண்டு காரணத்துல ஒண்ணா இருக்கா. ஒண்ணு இதெல்லாம் ஏதோ ஒரு டைம் பாஸ் கேட்டுட்டு விடுறது அப்படின்னு நினைச்சோம்னா அல்லாஹ் காப்பாத குஃப்ரா போய் நிற்கும். அது குஃபுர், இறை மறுப்புல போய் நிற்கும். அல்லது அலட்சியம், இதுதான் இங்க நடக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியம். அப்ப நம்ம முதல் காரணத்துல உள்ள கண்டிப்பா இருந்துடக்கூடாது. அலட்சியமா தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்குரிய ஒரு அடிப்படை நபியாக சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4912வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. மாமின் அபதின் முஸ்லிமின், ஒரு நபியாக சொல்லி காட்டுறாங்க, மாமின் அபதின் முஸ்லிமின் எதுலி அஹீஹி மீ தஹ்ரில் கைப். ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவான நிலையில் பிரார்த்தனை செய்தால் இல்லா காலல் மலக்கு வலக பிமிஸ்லி, ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிச்சிருக்காங்க. மலக்கு சொல்வாரு உனக்கும் அவ்வாறு என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும். எத்தனை பேர் நம்ம கிட்ட என்ன செய்வாங்க, கோரிக்கை வைப்பாங்க. சந்திக்கும் போது போகும்போது எனக்காண்டி துவா செய்யுங்க, இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் நோயாளியா இருக்கிறாங்க துவா செய்யுங்க, ஆரோக்கிய துவா செய்யுங்க, பல விஷயங்களும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியும். அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, நமக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தேவை இருக்கும். அப்ப அந்த மக்களுக்காண்டி நாம கேள்விப்படக்கூடிய மக்கள், நம்ம பார்க்கக்கூடிய மக்கள், நம்முடைய சொந்தங்கள் பந்தங்களுக்காண்டி நாம அல்லாட்ட ஒரு நிமிஷம் ஆகுமா, யாரெல்லாம் அந்த அப்துல் காதருக்கு இந்த பிரச்சனை இருக்கு தீர்த்து வச்சிரு, யாரெல்லாம் இந்த அப்துல்லாக்கு இந்த பிரச்சனை தீர்த்து வச்சிரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் வச்சுக்கிட்டு. அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நாம அவருக்காண்டி அல்லாட்ட கேட்கணும். இல்ல அப்படி கேட்கும் போது அல்லாஹ் செய்வானா ஒரு மலக்கை நியமிச்சு உனக்கும் அது போன்ற என்ன செய்யும், கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு, நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு இது ஒரு அடிப்படையான அம்சமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நாம இது சமுதாயத்தை பற்றி அக்கறையை உள்ளத்தை செய்யும், ஏற்படுத்தும். இன்னைக்கு சமூக சேவனாலே அரசியல் மட்டும்தான் சமூக சேவை நினைக்கிறாங்க. அது கிடையாது. அரசியல்ல போனா மார்க்கத்துக்கு மாற்றமா ஏராளமான விஷயங்களை செஞ்சாதான் ஒண்ணு சாதிக்க முடியும். உண்மையான சமூக சேவை என்ன? ஒரு சகோதரனுக்குரிய பாதிப்பை நம்ம நினைச்சு துவா செய்யும் போது
கண்டிப்பா அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். ஒரு ஆளுக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம கேள்விப்படுறோம், அல்லது ஒரு கஷ்டம் ஏற்படும், ஆக்சிடென்ட் ஆயிடும், நம்ம கேள்விப்படுறோம். அவர் பேரை சொல்லி யாரெல்லாம் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அவருக்கு மன உறுதியை கொடு, அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயை வந்து சீக்கிரமா குணப்படுத்தணும், அல்லாஹ் துஆ செய்யணும் வச்சுக்கிடுங்க. அவரை பற்றிய ஒரு அக்கறை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும், ஏற்படும். முதல்ல சமூக சேவைக்கு விஷய அடிப்படை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பற்றிய அக்கறை, தான் மேலா வரணுங்கிறது தான் அரசியல். சமூக சேவைங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை பற்றிய ஒரு அக்கறை. அந்த அக்கறை வந்து துஆவுல வரும்போது நம்மளால் இயன்ற உதவியை நாம் என்ன செய்வோம், அவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்வோம். அப்ப இது வந்து மறைமுகமான பல உதவிகள் நமக்கு என்ன செய்யும், பெற்றுத்தரும். அப்ப இது ஒரு அடிப்படை. நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நமக்கு தெரிய வரும்போது, கேள்விப்படும் போது நாம் என்ன செய்யணும், அவங்க பேரை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். ஒரு ஆள் மூத்தாயிட்டாரா, ஜனாசா தொழுகிறோம், அது கண்டிப்பா அவங்க செய்ய வேண்டிய கடமை. நாம தனியா யாரெல்லாம் இருந்தாலும் மூத்தாயிட்டாரு, அவர் கபர் வாழ்க்கையை விசாலமாக்கு, கேள்வி எனக்கு லேசாக்கு, அப்படி நம்ம அவருக்காண்டி செய்யும் போது நமக்கு என்ன செய்வோம், மலைக்கு என்ன செய்வாங்க, நமக்கு இறைவா இந்த அடியானுக்கு என்ன செய்யும், நம்ம மௌத்தா போகும்போது கபர் வாழ்க்கையை விசாலமாக்கிது, கபர் வேதனை காப்பாத்து என்று மலைக்கு என்ன செய்வாங்க, நமக்கு பிரார்த்தனை செய்வார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இந்த பிரார்த்தனையுடைய வலிமை எவ்வளவு சிறந்ததுன்னு பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் அன்ன அஹதஹும் இதா அராத யதி அஹலஹு, அவர்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையில ஈடுபட நினைக்கும் பொழுது கால பிஸ்மில்லான்னு சொல்லி, அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக, வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, நீ எங்களுக்கு ரிஸ்காக தரக்கூடிய அந்த குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தால், ஃபஇன்னஹு யுகத்திர் பைனஹுமா, அந்த இருவருக்கு மத்தியில் வலதுன் ஃபி தாலிக, அந்த தாம்பத்தியத்திலே குழந்தை நிர்ணயிக்கப்படும் என்றால், லம் யதுர்ரு ஷைத்தான், ஷைத்தான் செய்ய முடியாது, அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டான், பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. நபியான என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. பிள்ளைகளை வந்து சாலியான பிள்ளைகளா வளர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பிள்ளைங்க வந்து நம்ம என்னதான் மார்க்கத்தை சொன்னாலும் வச்சாலும் போட்டாலும் உள்ளத்தை வழிகாட்டவன் யாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பிள்ளைங்க வளரும் போது நம்ம 40 வயசு அடையும் போது அந்த பிள்ளைங்க பருவ வயசு அடைஞ்சு அவன் தகப்பனால் எழுந்து பேசும்போது தான் மனுஷனுக்கு என்ன செய்யும், அவனுடைய பலவீனங்களை தான் புரிய வரும். அந்த பிள்ளையை திருத்த முடியுமா முடியாதா. எத்தனையோ தகப்பனார்கள் வந்து அழுகுறாங்க, போற வர இடங்கள்ல வந்து அவங்க கவலையை பயந்துக்கிறாங்க, என் புள்ள வந்து செல்போனா பார்த்து நாசமா போறான், என்ன சொன்னா நிச்சயம் மாட்டேன், கேட்க மாட்டேன். பெண் மக்களை பெற்றவங்களும் என்ன செய்றாங்க, பெரிய கவலை. அவங்க ஒரு மூமின் என்ன விரும்புறானோ அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது. காலங்கள் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அவன் சேரக்கூடிய நம்ம வீட்டில் என்னதான் ஒரு கட்டுப்பாடு வச்சாலும் பல பேரோட சேரும் போது பள்ளிக்கூடங்கள்ல போதிக்கக்கூடிய போதனைகள் ஒரு காலத்துல பள்ளிக்கூடங்கள்ல நான் வந்து ரொம்ப தப்பா சொல்ல, ஒரு காலத்துல பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஓரளவு ஒழுக்கங்கள் போதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு எதை நம்முடைய மார்க்க அடிப்படையில் நாம் அநாகரிகம் நினைக்கிறோமோ அது எல்லாம் செய்யப்படுது, பள்ளிக்கூடங்கள்ல நாகரிகமா பேசப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது. அப்ப பிள்ளைகள் வந்து எது சரியான பாதை என்று தெரியாமல் எது அநாகரிகமோ, இதை பார்த்தீங்கன்னா மார்க்கத்தை சொன்னாலே பிள்ளைங்களுக்கு வந்து பல இடங்கள்ல எள்ளும் கொள்ளும் வடிகிற மாதிரி கரெக்டா டயத்துக்கு தொழு, டயத்துக்கு நோம்பு போய் நீ கரெக்டா மதரசாக்கு போ, அது செய் இது செய்ய சொன்னோம்னா பல குடும்பங்கள் என்ன பிள்ளைக்கு வந்து அது கட்டுப்படவே மாட்டான். எங்கேயாவது அதே ஒரு 15 வயசுக்கு மேல ஆயிட்டு வச்சிருக்க அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப ஒரு நம்ம மார்க் அடிப்படையில் ஒப்பு நோக்கும் போது அவன் சரியா வருவானா மாட்டானாங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையா என்ன செஞ்சிருது ஆயுள். அப்ப இதையெல்லாம் ஒரு மூமின் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே விளங்கும் போது இந்த மாதிரி ஒழுக்கங்கள் பிரார்த்தனை எல்லாம் செய்யும் போது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அப்ப இந்த மாதிரி ஒரு நம்முடைய தலைமுறையே சிறந்த தலைமுறையாக ஆக்கக்கூடிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை.
கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கி எங்களை தரக்கூடிய குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குன்னு இந்த பிரார்த்தனையை ஓதி, அந்த பிரார்த்தனை ஓதப்பட்ட அந்த நாளில் அவங்களுக்கு கதி ஜனித்து விடும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் தலைமுறை பாதுகாப்பாக என்ன செஞ்சது ஆகி விடுகிறது. இன்னும் சொல்ல போனா நிறைய நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்றோம், அது தப்பு கிடையாது, அறிவுரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்காண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிடணும், கையெண்ண மறந்தார். பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னால் மட்டும் போதாது, பிள்ளைக்காண்டி அல்லாஹ்ட்ட நாம அழுது புரண்டு என்ன செஞ்சாகணும். துவா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மூமின், நான் சொல்றது மூமின்களுக்கு என்னம்மா, நம்மள ஒரு ஈமான்தாரியா பிள்ளை என்ன வரணும், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்துக்கு போயிடக்கூடாது, நாளைக்கு சொர்க்கவாதி ஆகணும், நாம நம்ம குடும்பமும் சொர்க்கத்துல ஒன்னா இருக்கணும் விரும்பக்கூடிய மூமின்களுக்குரிய பார்வையை சொல்லி காட்டு. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, குல் இன்னல் ஹாஸிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமah. நபியே நீங்க சொல்லுங்கள், உண்மையிலேயே நஷ்டவாளிகள் யார் தெரியுமா, தாமும் நஷ்டமடைந்து மறுமை நாள்ல நம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுறாங்களா இல்லையா, அவங்க தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டு. அப்ப நாம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றது பெரிய வெற்றி கிடையாது. எல்லாருமே அவங்க மனைவியை நேசிக்கிறாங்க, பிள்ளையை நேசிக்கிறாங்க, பாப்பம்மாவை நேசிக்கிறோம். இந்த குடும்பம் எல்லாமே ஒட்டுமொத்தமா சொர்க்கத்துக்கு போகணும்னு வச்சுக்கிடுங்க. அங்க போய் நம்ம ஒன்னா சந்திக்கிறது தான் உண்மையான வெற்றி. அங்க நம்ம கணவன் நரகத்துக்கு மனைவி சொர்க்கத்துக்கு, அல்லது மனைவி சொர்க்கத்துக்கு கணவன் நரகத்துக்கு, பிள்ளைங்க ஒன்னு நரகம் ஒன்னு சொர்க்கம் இப்படி போயிட்டு வச்சுக்கிடுங்க. அதுதான் உண்மையான நஷ்டம். அல்லாஹ் சொல்றான், தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், அதுதான் மிகப்பெரிய நஷ்டம். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, நாம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்ல நம்ம சோர்வடைந்துடக்கூடாது. வாசில் நபிமார்கள் செஞ்ச துவாவுக்குள்ள எடுத்து, இப்ராஹிம் நபி துவாவுக்குள்ள எடுத்து பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, என்னுடைய சந்ததியும் ஆக்கு. ரப்பி வஜ்னுபினி வ பனிய நஅபுதுல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு என்ன செய்து விடு, காப்பாற்றி விடு. வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டார், மூமின் அல்லாஹ் துவா செய்வானா 40 வயசு ஆகு 40 வயசுக்கு மேல போகும்போது தான் பிள்ளைகளுக்கான துவா கூடிக்கிட்டு போகும். வாஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளை சீராக்கு. இன்னி துப்து இலைக், நான் உன்னிடம் நான் மீண்டு விட்டேன், உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகின்றேன். அனமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று ஒரு மூமின் என்ன செய்வான், அல்லாஹ் கிட்ட சரணடைவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை இறையச்சமுடையவர்களுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக. குர்ஆன் முழுவதிலையும் ஏராளமான துவா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் இம்ரானுடைய மனைவி பிறந்தவுடன் அவங்க செஞ்ச துவா என்ன, ரப்பி இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா இந்த குழந்தையையும் என்னுடைய சந்ததியையும் நான் ஷைத்தானை விட்டு என்ன செய்யணும், உன்னை பாதுகாப்பதற்கு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப எல்லா நபிமார்களுமே அதிகமா பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, துவா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்னா அன்றாடம் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்காண்டி துவா செய்யணும். ஒரு தடவை ஒரு அறிஞர் சொன்ன சம்பவம் நம்ம சமகாலத்தில் உள்ளது. ஒரு குடும்பம் நல்ல மார்க்கத்தை பேணக்கூடிய பேணுதலான இஸ்லாமியமான ஒரு குடும்பம். அப்ப அந்த குடும்பம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த வீட்டில் அந்த பருவ வயசு அடைஞ்ச பிள்ளையும் நல்ல கரெக்டா இவ்வளவு தொழக்கூடியது மார்க்கத்தை பேணி வரக்கூடிய குழந்தை ஒரு நாள் எவனோ ஒரு நாள் செஞ்சிருச்சு, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. பெற்றோர்கள் மேல குற்றம் கிடையாது, யார் மேலேயும் குற்றம் கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நாங்க எல்லாம் இஸ்லாத்தை சொல்லித்தான் வளர்த்தோம், வச்சோம், போட்டோம். அப்ப அவரு கேட்ட முதல் கேள்வி, எல்லாம் சொன்னீங்க, அறிவுரை சொன்னீங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஐங்கால தொழுகையில துவா செஞ்சீங்களா, அன்றாடம் நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்களா? அப்பதான் அந்த பெற்றோர் சொன்னாங்க, நாங்க அறிவுரை சொன்ன மார்க்கத்தை போதிச்சோம், பயான்களை கொண்டு போய் வச்சோம், துவாவை நாங்க என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். அப்ப இது குர்ஆன்ல சுன்னாவுல அல்லாஹ் அதிகமா சொல்றது பிள்ளைகளுக்காக துவா. யாருடைய உள்ளம் நம்ம கையில கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் நபியுடைய மகன் நூஹ் நபி தன்னுடைய மகனை திருத்த முடியலையே, அதான யதார்த்தம். அப்போ நம்ம அந்த பிள்ளைகளுக்காண்டி அன்றாடம் என்ன செய்யணும், பிரார்த்தனையை மௌத்தாவர வரைக்கும் பிரார்த்தனையை விட்டு விடவே கூடாது, பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் குர்ஆன் சொன்னா நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அது நமக்கு நல்லதும் கூட. அப்போ இன்னும் பிரார்த்தனையினுடைய பல அம்சங்கள் இருக்கிறது. நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுப்ஹானல்லாஹ்.